ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் நெட்வொர்க் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஹாவா ஓடிடியில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த உலகத்தில் இந்த நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி நிறையா சோசியல் மீடியாக்கள் நிறையா வந்துருச்சு. அதை ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க தான் ஒரு 5 கேரக்டரை இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீகாந்த் அவங்க இதில் நடிச்சிருக்காங்க. அவங்க எப்போவுமே இப்போ ஆன்லைன் விளையாட்டில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால் அவங்கள லைஃப் என்னவோ மாறுது அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்னொருத்தர் பயங்கரமாக அப்படின்ட்டு அப்படியே பாட்டெல்லாம் மட்டும் ரீல்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. எப்படியாவது நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆப்பில் அப்படி பிஸியாகவே இருக்காங்க. அவங்களோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. இன்னொருத்தர் நெட்வொர்க்கில் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பாங்க. நெட்வொர்க்கு தான்ப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட லைஃப் என்னவோ மாறுச்சு. இப்படி இந்த 4 பேர்த்தோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த சீசனுடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே கதை ஒரு நல்ல கதை, இன்றைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த கதை. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து இதே மாதிரி நெட்வொர்க்கில் மூழ்கி இருக்கிறத அப்படியே அழகாக திட்டவட்டமாக நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக எல்லா கேரக்டரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் பொறுத்தளவுக்கு நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி ஹை குவாலிட்டி மியூசிக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் ரசிக்கிற மாதிரி வருது. ஏன்னா இவங்க ஒரு சூப்பரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது மாதிரிலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு இல்லைங்க, ரொம்ப சொதப்பிட்டாங்க. பார்க்குற மாதிரி இல்லை, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாதிரி தான் இருக்குது. காமெடி அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை, எமோஷனல் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து இந்த நெட்வொர்க்கை நம்பி ஏமாந்து போவாங்க, ஒரு பரிதாபமான நிலைக்கு உள்ளாகுவாங்க. அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எமோஷனலோடு கொடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுது. அதனால் எமோஷனல் பத்தலை. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.